இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய பெங்களூர் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கராஜ பகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரியுடைய அன்பின் வாழ்த்தலை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக மறுபடியுமாக தேவன் உங்களை முகமுமாய் சந்தித்து அவருடைய உன்னதமான சத்தியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மகா உன்னத தயவுக்காக தேவனுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு இந்த நாளின் படத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். சகோதர சமானமாக பாடத்திற்கான ஆதார வசனம் படிக்கலாம். மல்கியா 1வது அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். சரி, அப்போ இந்த ஒரு பாடத்திற்கு தலைப்பாக நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னா, வேர் இஸ் மை ஹானர், என்னுடைய கணம் எங்கே? சரி, இது யாரை குறித்து கேட்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பரலோக தேவன் யாருக்கிட்ட கேட்குறாங்க? லிட்ரலாகவே அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள், அதிலும் பர்டிகுலராக யாருக்கிட்ட அப்படின்னா அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள். சரி, ஏன் இந்த ஒரு காரியத்தை மல்கியா தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களில் ஆசாரியர்களுக்கு இதை எழுதணும்? காரணம் என்ன? இது நடந்த சூழ்நிலைகள் அதை பற்றி ஏதான ஒரு ஐடியா இருக்குதுங்களா? சரி, இது எப்போ நடந்திருக்கலாம் இந்த காரியம்? என்னது சிறையிருப்புக்கு போனதுக்கு முடிஞ்ச விருப்பாடு. கரெக்ட். அப்போ சிறையிருப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப வராங்க. ஸோ ஜெருபாபேல் முதல்ல என்ன பண்ணுகிறார் அப்படின்னா ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிட்டு வர்றாரு, கூட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறம் எஸ்ரா, அதுக்கப்புறம் நெகேமியா. இப்படியாக நெகேமியா வருகிற அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி ஆலயம் சீரமைக்கப்பட்டுருச்சு. நெகேமியா அலங்கங்களை எல்லாம் என்ன பண்ணியாச்சு, சரி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நெகேமியா சரி பண்ணி அந்த இடத்திற்கு ஆசாரியர்களை, லேவியர்களை எல்லாம் நியமித்து விட்டு அவங்களுக்கு ரெகுலராக வர வேண்டிய எல்லா விஷயத்தையும், அந்த தஸ்ம பாகத்தை எல்லாம் என்ன பண்ணிக்கிறாருன்னா ரெடி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஒரு நெகேமியா தன்னுடைய வேலைக்காக பாபிலோனுக்கு என்ன வர்றாரு, போகிறாரு. போய்கிட்டு அவர் கொஞ்ச காலம் என்ன ஆகலை அப்படின்னா திரும்ப வரல. ஆனால் இதற்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்கள் ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. அதனால் ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க அவங்களுடைய வேலைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பார்க்க போகிறாங்க. இதற்கு நடுவில் ஆலயத்துக்குள்ளே யாரெல்லாம் உட்காந்துடுறது அப்படின்னா தொபியா, சன்பலாத்து, இந்த மாதிரியான கூட்டத்தார் மறுபடியும் உள்ளே என்ன பண்ணிடுறாங்க, உட்காந்துடுறாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் மல்கியாவுக்கு இந்த ஒரு அதிகாரம், 4 அதிகாரம் தான் இருக்குது. நீங்கள் அந்த 4 அதிகாரம்ல வாய்ப்பு இருந்துச்சுன்னா வீட்டில் போய் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக படிங்க, நல்லாயிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் மல்கியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பாடத்திற்கு முன்னுரையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, மல்கியா தீர்க்கதரிசி அப்படின்றவர் அவருடைய பேரனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மெசஞ்சர் ஆஃப் ஜெகோவா, யாவே தேவனுடைய ஒரு தூதுவர். அப்போ இந்த ஒரு 4 அதிகாரங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக இஸ்ரேல் அந்த ஆசாரியர்கள் செய்ய தவறின காரியங்கள் இருக்குது. அவங்க என்ன செஞ்சுருக்கணும், அதை என்ன பண்ணனா அவங்க செய்யலை, அது சுட்டி காட்டப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இவர்களை சரி செய்வதற்காக தேவன் எடுக்கக்கூடிய ஒரு சில முயற்சி, அதை பற்றி இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இவர்கள் பக்கத்திலிருந்து, அதாவது ஆசாரியர்கள் அவங்க பக்கத்திலிருந்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது எல்லாமே லிட்ரலாக அவங்களுக்கு சொல்லியிருந்தா கூட இது யாருக்கு தான் பொருந்தும், நமக்கு தான் பொருந்தும். அப்போ இந்த காரியங்களுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல அவர்கள் என்ன செய்ய தவறிட்டாங்க, ஏன் முக்கியமாக இந்த ஒரு மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அவங்களை எச்சரிக்கணும் அப்படின்றத என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். இது முழுக்க
அந்த மல்கியாவில் இருக்கக்கூடிய 4 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய வசனங்கள், அந்த வசனங்களுக்கு சகோதரர் எங்கெங்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரோ அதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்துருக்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில தலைப்புகள் என்ன பண்ணியிருக்கிறோம், போட்டிருக்கிறோம். அவ்வளோதான். சரி, இப்போ முதல் விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இவர்கள்கிட்ட இருந்த அந்த ஒரு தவறு என்ன, அவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. மல்கியா 3வது அதிகாரம் 13வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பைபிளே படிங்க, இதில் இருக்காது. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். 15 வரைக்கும் படிங்க சார். 13லேருந்து மல்கியா 3வது அதிகாரம் 13லேருந்து 15. தேவனை சேவிப்பது விரதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவதனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கிட்டு நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். சரி, இப்போ இவர்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, தேவனை நாங்கள் சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், வாட் ப்ராஃபிட், என்ன லாபம்? ஏன்னா அவங்க யாரை பார்க்குறாங்க அப்படின்னா, புறஜாதி தேசங்களை பார்க்குறாங்க. அவங்க அகங்காரங்களாக இருக்கிறாங்க, அகங்காரமான காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, தேவன் சொன்ன கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ணுறோம், கீழ்ப்படுகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அதில் ஒரு சிலதையும் முயற்சிக்கிறோம், அதில் ஒரு சிலதை எங்களால் என்ன பண்ண முடியல, செய்யலை. ஆனாலும் இப்போ ஆபத்து யாருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகமான தண்டனை யாருக்கு கிடைக்குது, எங்களுக்கு தான் கிடைக்குது. அப்படின்னா என்ன பிரயோஜனம், வாட் ப்ராஃபிட் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க யார்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, தேவனுக்கிட்டே கேட்குறாங்க. சரி, இப்போ அதிலே 14வது வசனம் படிங்க சார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனை சேவிப்பது விரதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவதனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கிட்டு நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? பாருங்க, என்ன பிரயோஜனம்? தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓரளவுக்கு கடைபிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், முயற்சி செய்கிறோம். ஆனால் என்ன பிரயோஜனம்? சரி, இப்போ நமக்கு தெரிந்திருக்கிறபடி நல்லாவே தெரியும், யூதர்களுக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, தண்டனை மற்றும் ஆசீர்வாதம். அதை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம். செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை. சரி, இதே போல் அவங்கள விட்டுடலாம். யாரை விட்டுடலாம், நம்ம இஸ்ரேல் ஜனங்களை விட்டுடலாம். இப்போ நம்மளை வந்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குறை இருக்குதா? என்ன குறை அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வருதா? என்ன கேள்வி அப்படின்னா, தேவனே, இந்த சத்திய பாதையில் நடக்கிறது நிமித்தமாக எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்? பாருங்கள், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு, இல்லைன்னா என் கூட இருக்கிறவர், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, அவருக்கு தேவையானதெல்லாம் என்னது கரெக்டாக கிடைக்குது, கஷ்டப்படல. ஆனால் நான் உங்களுடைய சத்திய பாதையில் நடக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் எனக்கு அந்த மாதிரியான ஆசீர்வாதங்களோ இதில் எதுவுமே கிடைக்கலையே. அப்போ என்ன லாபம்? அப்போ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு நமக்கு இருக்குது அப்படின்னா என்ன லாபம்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால என்ன லாபம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது அப்படின்னா, இந்த தாட் ஏன் வருது அப்படின்றத இப்போ யாருக்கிட்ட போய் பார்க்கணும், இஸ்ரேல் ஜனங்கிட்ட போய் பார்க்கணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா, அவர்களுடைய கம்பேரிசன் எல்லாமே யார் கூட இருந்துச்சு அப்படின்னா, புறஜாதி ஜனங்களோட இருந்துச்சு. அப்படின்னா அவர்களை பார்த்து 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 தங்களுடைய வாழ்க்கை அதன் மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மாற்ற முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாண சட்டத்திட்டம் என்ன பண்ணாது, அதை அலோவ் பண்ணாது. அவர்களுக்கு ஆசை யாரை போல வாழணும்னு ஆசை, புறஜாதி ஜனங்களை போல வாழணும்னு ஆசை. ஆனால் நியாயப்பிரமாண சட்டத்திட்டம் அதுக்கு அலோவ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணாது. அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னா, ஒரு பார்சியலாக ஒரு கைதி போல ஒரு சூழ்நிலை. இவர்கள் ஜெயிலுக்குள்ளேயும் கிடையாது, அதே மாதிரி சுதந்திரமாக வெளியே என்ன பண்ண முடியாது, சுத்த முடியாது. அப்போ இதே போல தான் ஒரு புது சிருஷ்டியாகிய நமக்கும் இப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னா, இதே உலகத்தில் எல்லாரையும் சுற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம், அவர்களை போல நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அவர்களை போல என்ன பண்ண முடியாது, நடக்கிறதுக்கு நம்ம மனம் என்ன ஆகுது, விடாது. ஏன்னா நம்ம
எப்படிப்பட்ட ஒரு கைதி போல இருக்கிறோம் அப்படின்னா, ஜெயிலுக்குள்ள இல்லாத ஒரு கைதி போல இருக்கிறோம். இப்போ ஜெயிலுக்குள்ள இல்லாத கைதிக்கு எப்படி இருக்கும்? சுதந்திரம் இருக்கு, ஆனா அவர் யாரு? கைதி. அப்போ இப்போ நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள இல்லை, நம்ம வந்து யாருமே வந்து நம்மளை வந்து என்ன பண்றது இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்றது இல்லை. ஆனாலும் சுயாதீனம் இருக்குது. அந்த சுயாதீனத்தை என்ன பண்ணிடக்கூடாது? நம்முடைய துர்க்குணத்திற்கும் நம்ம பாவ வாழ்க்கைக்கும் ஏதுவாக அதை என்ன பண்ணிடக்கூடாது? பயன்படுத்த முடியாது. அப்போ நமக்கு நாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வேலி போட்டு நமக்கு நாமே வந்து ஒரு ஒரு வேலி ஃபென்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையை வாழணும். ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, அந்த இடத்துல தான் வருது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் உலகத்தாரை போல ஒரு சில காரியம் செய்யணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஆனால் இந்த வாழ்க்கை அதற்கு என்ன ஆகாது? ஒத்து வராது. அப்போ நான் ஒரு சில நேரங்களில் நமக்கு என்ன டவுட் வரும், இல்லைன்னா என்ன கேள்வி வரும் அப்படின்னா, என்ன பிரயோஜனம்? இப்படியெல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு பேசாமல் யாரை மாதிரியே வாழ்ந்துடலாம், அவங்கள மாதிரியே வாழ்ந்துடலாம். சரி, அதனால் என்ன பண்ணிடுறது? அப்படியே பேக்கில் போயிடுது. அப்போ நம்ம முதல் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் செய்த தவறு நம்ம செய்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். யாரை பார்த்து அவர்களை போலவே வாழணும்னு ஆசைப்படுறது? உலகத்தாரை பார்த்து அவங்க செய்கிற காரியங்கள் இல்லை, அவங்க அனுபவிக்கிற ஒரு சில விஷயங்கள் நானும் அனுபவிக்கணுன்றது ஆசை. இதுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணம் அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, முதல் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் பதார் அப்படின்னு. சரி, என்ன பதார் ப்ராப்ளம் அப்படின்னு. இல்லை பதார், ஒரே ப்ராப்ளம் பதார். அதான் பதார், என்ன உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பினாலும் சொல்லுங்கள். அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா, பதார் நான் ஓரளவு கான்ஃபிகரேஷனில் நான் அந்த மைண்டில் போயிட்டு இருந்தால் கூட, வீட்டில் சகோதரி என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, இன்னும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து நிறைய காரியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காரியங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆசைப்படுகிறாங்க. அதை ஆசைப்படும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்காக நான் என்ன ஆகிறேன், வற்புறுத்தப்படுகிறேன். அப்போ அது சகோதரிகள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது இப்படி கூட இருக்கலாம். அப்படின்னா ஏன் தன்னுடைய கான்ஃபிகரேஷன் லைஃபு அவங்களால லீட் பண்ண முடியல அப்படின்னா, கணவன் மனைவியாக. ஏன்னா ஒருத்தர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உலகத்தை பார்த்து விட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆகணும், நிறைவேறணும்னு நினைக்கிறார். ஆனால் ஒருத்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இல்லை இது நமக்கு அப்படி ஆகாது, செட் ஆகாது. சரி, அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய போது வாழவே கூடாது. அப்போ கண்டிப்பாக வாழலாம். நியாயமான சந்தோஷங்களை தேவன் என்ன பண்ணுறாங்க, அனுமதிக்கிறாங்க. உதாரணத்திற்கு இப்போ பாருங்கள், லீவுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, குடும்பத்தை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு இடத்த பார்க்குறதுக்கு போகலாமா வேணாமுங்களா? என்ன புதர் டூர் போக சொல்கிறீங்களா எங்களா அப்படின்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஏதோ ஒரு காரியங்கள் சகோதர குடும்பத்தை என்ன பண்ணலாம், கூட்டிகிட்டு போகலாம். வாய்ப்பு இருந்துச்சு, அந்த அளவுக்கு நம்மளால் முடியும்னா போகலாம். அதே இது மாதம் போகணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது யாரை போன்றது? இதுதான் உலகத்தாரை. அப்படின்னா உலகத்தாருக்கு ஒவ்வொரு வாரமுமே அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அப்படியே ஒரு மினி பரலோகம் மாதிரி. அப்படியே அவங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்து ஒரு சிலர் எப்படித்தான் இருப்பாங்க, பூமியிலும் இருக்க மாட்டாங்க, வானத்திலையும் இருக்க மாட்டாங்க, நடுவில் தான் இருப்பாங்க. அப்போ அதே போல் நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், ஆனால் முடியலான்னு வச்சுக்கிங்களேன். அப்போ இந்த தவறு யாருக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட. முதல் தவறு என்ன அப்படின்னா, உலகத்தார் வாழுகிறதை போல் நான் என்ன பண்ணணும், என்னுடைய வாழ்க்கை அது எதுலனாலும் சரி நீங்கள் எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அதை என்ன பண்ணிக்கலாம், ரிலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தவறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் செய்கிறாங்க. ரெண்டாவது படிக்கலாம் பாருங்கள். ரெண்டாவது தவறு மல்கியா 1வது அதிகாரம் 6ஆம் வசனம். நான் இதில் இருக்கிறது படிக்கல, தேவையான போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். சரி பாருங்க, இது ரொம்ப ஒரு அழகான ஒரு தேவனுடைய மனசை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வசனம். இவன் தேவனுடைய மனசை வந்து பைபிளில் வந்து ஒரு சில நேரங்களில் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும்.
இப்போ அவருடைய மனதிலிருந்து ஒரு ஏக்கம் என்ன வருது அப்படின்னா, நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கக்கூடிய கணம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எவ்வளோ ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை விட ஒரு தகப்பனோ ஒரு எஜமானோ தன்னை கீழே இருக்கிறவங்க கிட்ட ஒரு இதை என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்திற்கு இப்போ பழைய காலத்தில் அதான நம்மெல்லாம் வாழ்ந்தப்போ நம்ம அப்பா கிட்ட பேசணுன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், பயம் இருக்கும். அவர் அப்பா வீட்டில் இருக்கிறாருனாலே வீடு எப்படி இருக்கும், மயான அமைதியாக இருக்கும். ஒரு பின் விழுந்தா கூட என்னது. சரி, இப்போ நமக்கு பசங்க இருக்கிறாங்க, அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, ரெண்டு மாதிரி அவர் மேலே தோளில் கை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஜாலியாக. அப்போ பாருங்கள், அப்போ இதில் எது கரெக்டு? இப்போ பாருங்கள், தகப்பன் பிள்ளை உறவு தான் ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு, ஒரு காலத்தில் இந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதில் ரெண்டுமே என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, தகப்பன் பிள்ளை அப்படின்ற உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பாசத்தோட பிணைக்கப்பட்ட ஒரு உறவாக இருக்கணும். அவங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா கனம் கொடுக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப போய் ஈஸியாக என்ன பண்ணணும், அப்ரோச்சும் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா தகப்பன் பிள்ளைக்கான உறவு. இப்போ கனம் கொடுக்குற விஷயத்தில் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது குறைஞ்சிடுச்சு. இப்போ பிதாவுக்கு பையன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தகப்பனுக்கு பையன் என்ன பண்ணியிருக்கணும், கனம் கொடுக்கணும். சரி, எப்படி கனம் கொடுக்குறது? இப்போ நான் எங்கள் அப்பாவை கனப்படுத்துகிறேன் எப்படி சொல்லலாம்? எங்கள் அப்பா வந்தவுடனே எழுச்சி சல்யூட் அடித்து அவர் வராரு, அவருக்கு நடக்கிறதுக்கு நான் கம்பளை போட்டு விட்டு கம்பளி போட்டு விட்டு பாருங்கள். இப்போ இந்த உலகத்தில் உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சிங்களேன், ஸ்டேட் பஸ் வாங்கிட்டார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆக்சுவலாக திறமை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க அப்பாவை என்ன பண்ணியிருக்கிறாரு, பெருமைப்படுத்திட்டார். ஏன்னா அவங்க அப்பா அவனை நம்பி இவ்வளோ என்ன பண்ணாங்க அப்படின்னா அவனை படிக்க வச்சாங்க, ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணாங்கன்னா செஞ்சாங்க. அதை அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா செஞ்சுட்டு இவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதாங்க அந்த கணம். இப்போ தேவன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கக்கிட்ட என்னை நீங்கள் மூச்சுக்கு மூச்சு அப்பா அப்பா அப்பான்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் உண்மையாகவே என்னை கனம் பண்ணியிருக்கிறீங்களா, உண்மையாகவே நீங்கள் என்னை கனம் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்ட்டு தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கு ஃபாதர்ஸ் லேண்ட் அப்படின்வாங்க, தகப்பனுடைய தேசம் அப்படின்வாங்க. மூச்சுக்கு மூச்சு அவங்க அப்பா அப்பா அப்பான்ட்டு எல்லாமே யாவே தேவனை பற்றி தான் அவர்களுடைய ஒரு பெருமையாக இருந்தால் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் லைஃப்பில் அந்த கணத்தை காமிச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. சரி, இன்னொரு விதத்தில் தேவன் அவங்ககிட்ட கேட்குறாரு, நான் எஜமான், நீங்கள் யார் அப்படின்னா நீங்கள் எனக்கு சர்வன்ட். சரி விடுங்க, அட்லீஸ்ட் தகப்பன் பிள்ளை அந்த உறவில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கனப்படுத்தலை, ஓகே, அது விடலாம். ஆனால் நெக்ஸ்ட் ஒரு உறவு இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, நான் ஒரு எஜமான், நீங்கள் யார் அப்படின்னா ஒரு சர்வன்ட்டு. இந்த விதத்திலேயாவது நீங்கள் எனக்கு என்ன கொடுத்துருக்கணும், என்ன கொடுத்துருக்கணும்? நான் எஜமான், நீங்கள் தகப்பனா என்ன கொடுக்கணும், கனம் கொடுக்கணும், பயப்படணும். வசனம் என்ன சொல்லுது சிஸ்டர்? குமாரன் தன் பிதாவையும் இல்லை, நான் எஜமானால் என் கனம் எனக்கு பயப்படும் பயம். அங்கே கனம், இங்கே ஹானர், இங்கே என்ன அப்படின்னா பயப்படும் பயம், ரெஸ்பெக்ட். இப்போ பாருங்கள், உலகத்தில் ஒருத்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். நம்ம எல்லாருமே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில் தான் நம்ம எந்த அளவுக்கு அந்த வேலையில் ஈடுபாடாக இருக்கிறோம் நமக்கு தெரியும். இப்போ வேலையை கொடுத்துட்டு கிடக்கிறார் அவர் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்து திரும்ப வேலையை செஞ்சிட்டியான்னு கேட்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இருப்போமா?
இருக்க மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அவர் வந்து அடுத்தது முறை கேட்கறதுக்கு முன்பாகவே நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சு நான் அந்த வேலையை கொண்டு போய் அவர்கிட்ட நான் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும்னு நினைப்போம். சரி, ஓகே, இதே மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. நீங்கள் சப்மிட் பண்ணதுக்காக அவர் உங்களை தலையில் தூக்கி வச்சு உங்களுக்கு பொன்னாடை போர்த்தி உங்கள் ஃபோட்டோவை வந்து கம்பெனியில் ஒட்டணுமா? இல்லை. ஏன்? அதுக்கு தான் சம்பளம் வாங்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட கேட்டது என்னன்னா, நான் எஜமான், நீங்கள் என் வேலைக்காரங்க, நீங்கள் என் கீழே இருக்கக்கூடிய சர்வெண்ட்டு, அட்லீஸ்ட் அந்த சர்வெண்ட்டுடைய வேலையாவதுனா நீங்கள் எனக்கு பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் சர்வெண்ட்டுடைய வேலையாவதுனா நீங்கள் எனக்கு பார்த்தீங்க. சரி, இது அப்படியே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நமக்கு வந்துடலாம். நம்ம எவ்வளோ நாட்கள் தேவனுடைய வேலையை பெரிதாக எண்ணி அந்த வேலையை செஞ்சுருக்கிறோம் பாருங்க. தேவனுடைய வேலை அப்படின்னோடனே உடனே எக்லிஷியாவில் வந்து சப்ஜெக்ட் பேசுகிறதோ இல்லைனா வந்து எக்லிஷியா காரியங்கள் செய்கிறதோ இல்லை. பர்சனலாக நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு கடமைகள் நமக்கு செஞ்சோன்னா கூட அது யாருடைய வேலை தான். அப்போ அந்த வேலைகளை எந்த அளவுக்கு உலகத்தின் வேலையில் நம்ம ஈடுபாடு ஓடி செய்கிறோமோ அந்த மாதிரி செய்கிறோமோ. இப்போ உலகத்தில் ஒரு வேலை இருக்குது, அதை நம்ம வந்து காலம் தாழ்த்துவோமா? காலம் தாழ்த்த மாட்டோம். அதை செஞ்சு முடிக்கணும்ன்ட்டு ரொம்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரயாசப்படுவோம். ஒரு சில நாட்கள்லாம் வீட்டில் சொல்லிடுவோம், பாருமா எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, சீக்கிரம் போகிறேன், நைட்டு எப்போ தான் வருவேன். ஏன்? என்னுடைய எஜமான் இருக்கிறாரு, அவருக்கு நான் என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். இந்த கணக்கு, டெய்லி கணக்கு நம்ம தேவனுக்கு நம்ம கொடுக்குறோமா? அப்படின்னா நம்ம என்ன பண்ற? அவருக்கு நம்ம ரெஸ்பெக்டே கொடுக்கல. அவர் கிடக்கிறாரு. யாரு? அவர் தேவன் கிடக்கிறாரு. விடுங்க, அவரை நான் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இல்லைன்னா கூட நான் நாளைக்கு பார்த்துப்பேன், இல்லைன்னா நாளைக்கு, இல்லைன்னா நாளை கழிச்சு, அடுத்த வாரம், இல்லைன்னா அடுத்த மாதம், இல்லைன்னா அடுத்த மெமோரியல் அப்படின்னா இப்படி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம காலம் தாழ்த்தி கொண்டே போகிறோம். அப்படின்னா சிம்பிளாக யாரை போல தான் இருக்கிறோம்? யாரை போல தான் இருக்கிறோம்? மாம்சீக இஸ்ரவேல் போல ஜனங்களை போல தான் இருக்கிறோம். அப்படின்னா தேவனை நம்மளுடைய இருதயத்துக்கு அருகில் வைக்கல, நம்முடைய இருதயத்துக்கு பக்கத்தில் வைக்கல, தூரத்தில் வச்சிருக்கிறோம். தூரத்தில் வச்சதுனால பார்த்துக்கலான்ட்டு நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு அப்படியே கடந்து போகுது. சரி, இது ரெண்டாவது தவறு. மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்ட தேவன் பார்த்தது, நான் தகப்பனால என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அப்போ நம்மக்கிட்ட கனமும் இல்லை, ஒரு சில நேரங்களில் அவருக்கு பயப்படக்கூடிய பயமும் பாருங்கள். பயப்படக்கூடிய பயம் இருந்துச்சு அப்படின்னா, எஜமானு வந்து நம்மளை திட்டுவாருன்ற பயம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பூமியில் அந்த வேலையை என்ன பண்ணுவோம்? பயங்கர ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிடுவோம்? செய்வோம். அதே போல் இந்த பரலோக எஜமான் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க, நம்மக்கிட்ட கணக்கு கேட்பாங்க அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வந்து நிறைய நேரங்களில் இல்லை. கம்ப்ளீட்டாக இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் நிறைய நேரங்களில் இல்லை, இல்லைன்னா குறைஞ்சி போயிடுது. அதனால் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய கனமும் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் என்ன ஆயிடுது? அப்போ இந்த தவறு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்? திருத்தணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்த மூணாவது தவறு என்ன அப்படின்னா படிக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம், மல்கியா 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படி. மல்கியா 1ஆம் அதிகாரம் 7 முதல். என் வீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்குது நானாயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிட்டென்று நீங்கள் சொல்லுவது நாளையே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். எத்தனை வரைக்கும் படிச்சீங்க சார்? 8 12 படி. 12 13 14.
நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறனாலேயே என் நாமத்தை பரிசுத்த குளிச்சலாக்குறீர்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திரணமாய் பேசி தீரும்பதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துவீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வானோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சார் கவனிங்க, சிம்பிளா இந்த இத்தனை வசனங்கள், இந்த 5 வசனங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு செலுத்தின பலி, அவன் தேவனுக்கு செலுத்தின பலி எப்படி இருக்குது அப்படின்னா, பீருண்டது, நசல் பிடிச்சது, இல்லைன்னா ஒன்றுக்குமே உதவாதது. சரி, ஏன் இந்த ஒரு தாட்டு? முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் இந்த ஒரு தாட் வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் பலி செலுத்தல போகணும்னு வச்சிங்களேன், அவர் அப்படியே ரோட்டோரமாக அப்படியே போயிட்டே இருக்கிறாரு, விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று விற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதில் பார்க்குறாரு, ரேட்டு பார்க்குறாரு, நல்ல கொழுமையான ஒரு ஆடுக்கு வந்து ஒரு 1000 ரூபான்னு போட்டிருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஆடு அப்படின்னு கேட்டோன்னே, இதுக்கு வந்து கொஞ்சம் நோய் இருக்குது, இன்றைக்கோ நாளைக்கோ செத்து போவோம், இல்லைன்னா ஒரு கண் இல்லை, ஒரு கால் இல்லை, எவ்வளோ இது நீ என்ன வேலை கொடுக்குறியோ அதை வாங்கிட்டு போ. உடனே நம்மால் என்ன பண்ணிடுறது, எப்படியோ போய் இது என்னதான் ஆக போகுது, சாக தான் போகுது. சாக போகிற மிருகத்துக்கு கண் இருந்தா என்ன, கால் இருந்தா என்ன, வாய் இருந்தா என்ன, இதெல்லாம் தேவன் என்ன பண்ண போறாரு, பார்க்கவா போறாரு. அது என்னத்தை தான் ஆக போகுது, எரிய தானே போகுது. எரியிற மிருகம் நல்ல கொழுமையான மிருகமா இருந்தா என்ன, கண் இல்லாத மிருகமா இருந்தா என்ன? அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுக்கு பெஸ்ட் கொடுக்கணுன்ட்டு ஆசை இல்லை. அவங்கக்கிட்ட இருந்த ஒர்ஸ்ட்டை கொடுத்தாலும் தேவன் வாங்கிப்பாருன்ட்டு, இல்லை தேவன் நம்மளை கேட்க மாட்டார் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு எண்ணம். அப்போ இது அப்படியே வந்து நம்மளுடைய ஒரு இதுக்கு வரலாம். இப்போ நம்மக்கிட்ட தேவன் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, கேட்குறது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட தேவன் கேட்குறது என்னது, நம்மளுடைய எல்லாம் பெஸ்ட். ஆனால் நம்ம செலுத்துறது எல்லாம் என்னது, அது நம்மக்கிட்ட தான் கேள்வி இருக்குது. சப்போஸ் நம்ம செலுத்துறது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற ஒர்ஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, எக்ஸாக்டாக நம்ம இப்போ யாரை மாதிரி தான் இருக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தா. அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஒர்ஸ்ட்டையும் கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் என்னுடைய பலி என்ன பண்ணிட்டேன், செஞ்சிட்டேன். உதாரணத்துக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ நான் எக்லீசியா வந்துட்டேன், எக்லீசியா வந்துட்டு நான் வந்து தூங்குறேன்னு வச்சுக்கிங்களேன், நான் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொன்னேன், ஏன்னா இது நார்மலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். தூங்குறேன்னு வச்சுங்களேன், இது எப்படி இருக்குது அப்படின்னா, தேவனே உங்களுக்கு என்ன வேணும், எக்லீசியா நான் வந்தாச்சு, அட்டன்ஸ் போட்டாச்சு, நான் வந்து உட்காந்து கவனிக்கிறேனா இல்லையான்றதெல்லாம் கேட்காதீங்க, நான் என்னனாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, எதையோ ஒன்று நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஆனால் அது என்னுடைய பெஸ்ட்டாக இருக்குமா அப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பைபிள் படிக்கிற நேரம் பாருங்களேன், இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். எப்போ நம்ம பைபிள் எடுப்போம், வேலையெல்லாம் முடித்து நம்ம கொஞ்சம் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தான், இப்போ பைபிள் எடுத்தாச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நமக்கு என்ன டார்கெட்டு, தூங்கணும். இப்போ நம்ம பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் அங்கே முடிஞ்சிருக்காது, அதுக்குள்ளே என்ன வரும் பாருங்க பாருங்க. அப்போ நம்மளுடைய பெஸ்ட் டைமை தேவனுக்கு கொடுக்கணுன்றதுக்கு நமக்கு என்ன ஆக மாட்டேங்குதுன்னா, மனசு வர மாட்டேங்குது. மண்ணா படிக்கணும்னா கூட அப்படியே ஒரு அவசரமாக அப்படியே என்ன பண்ணுறது, வேலைக்கு போகிற நேரத்தில் ஏதோ ஒன்று என்ன பண்ணுறது, உருட்டுறது, இல்லை ஏதோ ஒன்று தேவனுடைய காரியத்தை படிக்கணும்னா கூட நம்முடைய பெஸ்ட் டைமை சில நேரங்களில் என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்குறது இல்லை. ஆனால் பெஸ்ட் டைம் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே, ஒரு பெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பெஸ்ட்டை வந்து சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிப்போம்னா மறைச்சி வச்சுக்கிட்டு, சில நேரம் தேவனுக்கு என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா ஒர்ஸ்ட் கொடுத்துட்டு, தேவனை இதே நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க வச்சுக்கிங்க. பாருங்கள், ஒரு வசனம் படிங்க, ஓசியா 6வது அதிகாரம் 4வது வசனம்.
ஓசியா 6:4. ஓசியா 6:4. எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடிற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. அப்ப நம்முடைய பக்தி எப்படி இருக்குது அப்படின்னா, காலையில தோன்றுகிற பனியை போல இருக்குது. இப்ப காலையில பனி தோன்றுகிறது, எப்போ மறைஞ்சு போயிடும்? கொஞ்ச நேரத்துல போயிடும். அப்போ இந்த மாதிரியான நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொடுக்க முடியாம நம்ம கிட்ட இருக்கிற ஒர்ஸ்ட்டை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அனல் மூட்டக்கூடிய தேவனுடைய ஆவி இப்போ என்ன ஆயிடுச்சு? அனல் மூட்டக்கூடிய அந்த ஆவி, தேவனுடைய ஆவி நம்ம கிட்ட இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா குறைஞ்சி போய் இப்போ நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இருதய கடினம் ஆயிட்டோம். உதாரணத்திற்கு இன்னைக்கு காலையில் பரவாயில்ல, நீங்கள் நல்ல ஒரு பாட்டு போட்டீங்க. ஆனால் அதே இது கொஞ்சம் ஒரு அப்படியே மெதுவாக சைலண்டாக போகிற மாதிரி ஒரு பாட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், என்ன ஆகுன்னு வச்சிங்களேன்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஒரு பாட்டை எல்லாருமே என்ன பண்ணீங்க அப்படின்னா நல்லா உற்சாகமாக சந்தோஷமாக பாடினீங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அந்த அந்த பாட்டோடு இணைந்து பாருங்கள், இதெல்லாம் எங்கே இருக்கும்? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். எங்கே பாருங்க, ஒரு பாட்டு பாடும்பொழுது அப்படியே நமக்கே தெரியாமல் அப்படியே ஆல்ட்ரு அப்படியே என்ன ஆகும்? ஒரு குடத்தை கீழே வச்சா குடம் என்ன ஆயிரும்? நிறைஞ்சிரும். பாருங்க அந்த மாதிரி தேவன் எதிர்பார்க்கல, ஓகே. பட் அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட அந்த ஒரு உணர்வு இருக்குதுங்களா? தேவனுடைய ஒரு சபைக்கு வந்திருக்கிறோம், தேவன் ஒரு பாட்டை இன்னைக்கு பாட சொல்லியிருக்கிறாங்க, அந்த பாட்டை நான் வந்து உணர்ந்து பாடணும். இல்லை பாருங்க, ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம என்னைக்கு வேதமானவர்களாக மாறணுமோ அன்னைக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை அப்படியே மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுட்டு வந்துட்டோம். அப்போ ஒரு சில காரியங்கள் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, அதை கண்டினியூ பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் எமோஷன் இருக்கணும். ஆனால் அப்படியே எமோஷனே இல்லாமல் என்ன ஆகிட்டோம் அப்படின்னா, இருதய கடினம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஆனதுனால ரொம்ப இப்போ நம்முடைய இருதயம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, சாதாரண சப்ஜெக்ட்டுக்கெலாம் நம்ம மெசேஜ் நம்ம இருதயம் என்ன ஆகாது. நாங்களாம் யார் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஒரு அணுகுண்டை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும், இதாகும். அதுக்கு நாங்களாம் அசர்றதே இல்லை, என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் பாருங்க. அப்போது இருதய கடினமானது ரொம்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக என்ன ஆயிடும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய பெஸ்ட்டை கொடுக்காம வர்ஸ்ட்டை கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு அது ஒரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அது என்ன ஆகாது அப்படின்னா, அது நமக்கு ஒரு தவறுனே தெரியாது. இது ஆக்சுவலாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்து என்ன ஆகிட்டாங்க, அப்படியே பழகிடுச்சு. அப்படியே பழகுனதுனால நெக்ஸ்ட் டைமும் அதை போய் சேர்றதுனால அந்த மாதிரியான ஒரு நசல் பிடிச்சது, கால் உடைந்தது, கண்ணு தெரியாதது, குருடானதை கொடுக்குறோமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இல்லை, ஒரு உணர்வு இல்லை, ஒரு ஏக்கம் இல்லை, ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை. அதுதான் தேவன் அவங்ககிட்ட பார்த்து சொல்கிறாங்க, சரி நீ செய்கிறது தப்பு இல்லை, ஏதோ ஒரு நாள் நான் வந்து எனக்கு இன்னைக்கு எதுவும் இல்லை, தேவனே மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் எதையான கொடுத்தீங்கன்னா கூட தேவன் எதிர்ப்பாங்க. ஆனால் நான் தேவனுக்கு இப்படி ஒன்று செலுத்துறேனேன்று அதை செலுத்திட்டு அதை பற்றின ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதைத்தான் தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கிட்ட இதெல்லாம் நீங்கள் செய்றீங்க, செஞ்சுட்டு அதை செஞ்சதை கூட ஒரு ஒரு இதே இல்லாமல் எதுவுமே செஞ்சிடாம நான் தேவனுக்கு செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, இதுதான் தேவன் எதிர்பார்க்குறாங்களே. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அதிபதிக்கு செய்வீங்களா? இப்போ ஒரு அதிபதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவருக்கு வந்து நல்ல ஒரு கெட்டுப்போன ஒரு மீனையோ இல்லைனா வந்து செத்த ஒரு ஆட்டிலேருந்து இது அவருக்கு என்ன தெரிய போகுது, உட்காந்து சாப்பிட்றவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நீங்கள் செய்வீங்களான்ட்டு அங்கேயே வசனத்தில் தேவன் கேட்குறாங்க. நீ ஒரு அதிபதிக்கே நீ இப்படி செய்ய மாட்டே அப்படின்னா நான் யார்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அப்போ நீங்கள் என்கிட்ட வந்து இந்த மாதிரியான பலிகளை உங்களுடைய வர்ஸ்ட்டை நீங்கள் கொண்டு வந்து செலுத்துறீங்களே அப்படின்ட்டு தேவன் இஸ்ரேல் ஜனங்கிட்ட என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இது அவங்க செஞ்ச எத்தனாவது தவறு? 3வது. சரி, 4வதுக்கு நம்ம போயிடலாம் பாருங்கள். மல்கியா 3வது அதிகாரம் 8ஆம் வசனம்.
மல்கியா 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசோபகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்க எதனால வஞ்சிக்கிறாங்க அப்படின்னா, தசம பாகம் காணிக்கையினால என்ன பண்ணுறாங்க? வஞ்சிக்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு தசம பாகம் காணிக்கை நமக்கு தெரியும். 10ல் 1 இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். அது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, தேவன் மேலே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பு. இப்போ அவங்களுக்கு அது என்னன்னா கட்டளைனா என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சே ஆகணும். அதற்கு நான் உடன்பட்டிருக்கிறேன். சரி, இப்போ அதை நான் செய்யலை அப்படின்னா தேவனுக்கு போக வேண்டியதை நான் இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? திருடி வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ இதே போல நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயத்துக்குள்ள நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம திருடி இருக்கிறோமா? ஆவிக்குரிய விஷயத்துல பார்த்தா உலகத்திலேயே பெரிய திருடன் யாரு? நான் தான். ஏன்னா முதல்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, தேவன்கிட்ட, தேவனே எனக்குள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன்? பெருசா சொல்லிட்டு வந்துட்டோம். அது என்னதெல்லாம்? 5 தாலந்து. என்னதெல்லாம்? நேரம், செல்வாக்கு, தாளந்து, கல்வி, இன்ஃப்ளூயன்ஸு, ஆரோக்கியம். பாருங்க, எல்லாத்தையும் இப்போ யார்கிட்ட கொடுத்தாச்சு? தேவன்கிட்ட கொடுத்துட்டு, கொடுத்தது மட்டும்தான் நமக்கு தெரியுமே வழிய சைடில் போய் களவாண்டட்டு வந்ததெல்லாம் யாருக்கும் தெரியாது. அது யாருக்கு தான் தெரியும்? எனக்கும். எவ்வளோ பெரிய களவாணி அப்படின்னா நான் பாருங்க, தேவனுக்கென்று என்னுடைய நேரத்தை எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுத்துட்டு, ஆனால் போய் டெய்லியே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? திருடி என்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக, என்னுடைய சொந்த விருப்பங்களுக்காக, என்னுடைய சொந்த சுயநலத்திற்காக, இல்லைன்னா என்னுடைய சொந்த இச்சைகளுக்காக நான் அந்த நேரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அப்படின்னா உலகத்திலேயே பெரிய திருடன் யாரு? நான் தான். அதே போல் தேவன்கிட்ட என்னுடைய என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னுடைய சரீரத்தினுடைய பெஸ்ட்டு ஆரோக்கியம். இப்போ நம்ம ஆரோக்கியமானலாம் எப்போ இருப்போம்? ஆரோக்கியமாக எப்போ இருப்போம்னா ஒரு 50 வயசு வரைக்கும் இருப்போம். கரெக்டுங்களா? 50 வயசுக்கு மேலே நம்முடைய ஆரோக்கியம் என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். மேபி நம்மளுடைய சரீரத்தில் பல வியாதிகள் என்ன ஆகலாம்னா ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் இப்போ இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அப்படின்னா நல்ல நாட்கள். இப்போ இந்த நாட்களை நான் தேவனுக்காக பயன்படுத்தலைன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நான் என்னுடைய ஆரோக்கியத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? திருடி வச்சிருக்கேன். இதே இது நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அப்போ எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் ஒரு கேவலமான ஒரு கேள்வி கேட்குறேன் தேவன்கிட்ட. அப்படித்தான் சகோதரர் எழுதுறாரு. Who would be so profane, so irrelevant, so intelligent to ask this question? அப்படின்னா யார் இவ்வளோ கேவலமான, இவ்வளோ புத்தி இல்லாத கேள்வியை தேவன்கிட்ட கேட்பாங்க? தேவனே, நான் உங்களை வஞ்சித்தேன். அப்போ தேவன் நம்மகிட்ட திரும்பி கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, நீ என்னைக்கு என்ன வஞ்சிக்காமல் இருந்திருக்கிற? டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிற? வஞ்சிக்கிற. டெய்லி இது செய்யறியாப்பா, நீ டெய்லி அதை தான் என்ன பண்ணுற? செய்கிற. அப்போ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது படிக்கலாம் ஒரு வசனம். ஓசியா 5வது அதிகாரம் 16. ஓசியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிற நிமித்தமும் உங்கள் மருமகள்மார்கள் விபச்சாரம் செய்கிற நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ? அவர்கள் 5:16 15 தான் இருக்குதுங்களா? சரி, 8-12 படிங்க. ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நான் அவர்களுக்கு என்ன கொடுத்தேன்? என்னுடைய மகத்துவங்களை கொடுத்தேன். அதான் நான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்நிய காரியமா. சரி, இப்போ இது இந்த மாதிரி வஞ்சிக்கிறதற்கான காரணம் என்ன அப்படின்னா,
they forgot their responsibilities towards God. அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, தேவன் எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பூமியில் கொடுத்துருக்குறாங்க, அதை நான் இந்த பூமியில் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு கடமை உணர்ச்சி என்ன ஆயிடுச்சு குறைஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா என்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா சஃபிஷியன்ட் லவ் இல்லை, அடுத்தது தேவையான பயபக்தி இல்லை. பாருங்கள், இது ஒவ்வொன்றுமே இன்டர்லிங்க்டு. நான் இந்த பாடம் ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசித்தேன், என்ன இது எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்தா எங்கே தான் வந்து நிற்கிது, இங்கே தான் வந்து நிற்கிது அப்படின்ட்டு. ஆமாம், அதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு செயின் மாதிரி. ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் குறைஞ்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், தேவனை அன்பு கூறுகிறதுல குறைஞ்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவத்தை எதிர்க்கிறதுல அந்த ஆசை நமக்கு என்ன ஆயிரும், குறைஞ்சி போயிடும். அது குறைஞ்சி போச்சு அப்படின்னா தேவன்கிட்ட இருக்கிற உறவு குறைஞ்சி போயிடும். அது குறைஞ்சி போச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து தேவன்கிட்ட இருக்கிற உறவு என்ன ஆகும், கட்டாகும். அப்போ இந்த திருடுகிற விஷயம், தேவனிடத்திலிருந்து அந்த களவாடுகிற விஷயம், அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய தேவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மறந்துட்டு தேவனை நேசிக்க வேண்டிய அளவுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேசிக்கலை. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், திருட ஆரம்பிச்சிட்டேன் அவர்கிட்ட. அப்போ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு புதுசாக ஒரு பட்டம் கிடச்சிருக்குது. என்ன பட்டம்? களவாணி, திருடன், என்னனாலும் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அஞ்சாவது அவர்கள் செய்த தவறு என்ன அப்படின்னா படிக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியா இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இது எல்லாத்துக்கும் சாட்சியாகவே யார் இருக்கிறது அப்படின்னா தேவன். எதுக்கெல்லாம் சாட்சி அப்படின்னா சூனியக்காரர்கள், அடுத்தது விபச்சாரம், அதுக்கப்புறம் பொய்யானை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ சூனியக்காரர்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா லிட்ரலாகவே தேவனுடைய டாக்டரினுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறது. கண்டிப்பாக அந்த தவறு மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, பண்ணவும் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் தேவனுடைய கிருபையில். ஆனால் ரெண்டாவது என்ன அப்படின்னா விபச்சாரக்காரர்களாக இருக்கிறோமா. அது என்ன விபச்சாரம்? பைபிளில் ஒரு காரியத்தை குறித்து இதை பண்ணுனா அது விபச்சாரம் இருக்குது. என்னது படிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 4ஆம் வசனம். ஜேம்ஸ் 4th chapter 4th verse. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? எப்படிதான் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா விபச்சாரிகளே. ஏன் அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்றாரு அப்படின்னா, அந்த பதத்தை யூஸ் பண்ணுகிறார் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உலகத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அன்பு கூர்ந்துட்டு இருக்கிறீங்க. உலகத்தில் அன்பு கூறுகிற இடத்தில் யாருடைய அன்பு இருக்காது, தேவனுடைய அன்பு இருக்காது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க போயிட்டு உலகத்து கூட சேர்ந்து நீங்க மிங்கிள் ஆயிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேரு என்ன அப்படின்னா அபச்சாரம் செய்கிறவர்கள். பாருங்க, லிட்டரலா நம்ம யாரும் பண்றது இல்லை, ஆனால் உலகத்தாரை போல அவர்கள் அந்த ஒரு ஆறு போகிற மாதிரி, உலகம் என்கிற ஆறு போகிற மாதிரி அந்த ஆற்றோடையே அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்களேன் நம்முடைய வாழ்க்கை. அப்போ லிட்டரலாக நம்ம கூட தேவனுடைய பார்வையில் என்னதான் பண்ணுறோம், விபச்சாரம் தான் பண்ணுறோம், விபச்சாரம் தான் பண்ணுகிறோம். ஏனால் பைபிள் கிளியராக சொல்லுகிறது. இதற்கு சாட்சி யார் தெரியுங்களா? நாம் உலகத்தோடு சேர்ந்து உலகத்தின் போன போக்கிலேயே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதற்கு சாட்சி யார் தெரியுமா? தேவன். இதற்கு நானே சாட்சி அப்படிங்கிறார். அப்படின்னா நாம் சில நேரங்களில் நமக்கு என்ன யோசிப்போம் அப்படின்னா இதுக்கு யாருமே என்ன இல்லை, சாட்சி இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதுக்கு நான் தான் யாரு, சாட்சி. அப்போ நம்ம எந்த அளவுக்கு உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறோமோ, கலந்துருக்கிறோமோ, அதுக்கு எல்லாத்துக்கும் யார் சாட்சியாக இருக்கிறது அப்படின்னா தேவன்.
நியாய தீர்ப்பு நாளில் கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் தான் தேவன் நம்மக்கிட்ட பார்த்துட்ட இந்த ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு குறைகள். சரி, இப்போ இந்த குறைகளுக்கெல்லாம் ஒரு சம்மரி மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நிறைய குறைகள் நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல அதுவே மறந்துருச்சு விதர். அதான் தேவனை பின்பற்றுகிறது எனக்கு என்ன லாபம், வாட் ப்ராஃபிட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கேட்டோம். அடுத்த ரெண்டாவது என்ன கேட்டோம்? கனம் கொடுக்கல பிதாவுக்கு. அட்லீஸ்ட் ஒரு எஜமானாவதானா பார்த்துருக்கணும், அதையும் நம்ம என்ன பண்ணல, செய்யலை. மூணாவது, நம்முடைய நசல் பிடிச்சதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணோம், கொடுத்தோம் தேவனுக்கு பலியாக. இதை தான் வச்சிங்க ஆண்டவரே பலி அப்படின்ட்டு என்ன பண்ணோம், கொடுத்தோம். நாலாவது வந்து திருடல். அஞ்சாவது வந்து விபச்சாரம் செய்கிறவர்கள். இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலி என்ன ஆகிட்டோம், ரொம்ப புவர் ஆகிட்டோம். ஸ்பிரிச்சுவலி புவர் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில் நான் ரொம்ப ஏழையாக மாறிட்டேன். அப்படி ஆவிக்குரிய ரொம்ப ஏழையாக மாறினதுனால எனக்குள்ள தேவன்கிட்ட அந்த உறவு இல்லை. பாருங்க, முன்னாடி ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு இருந்திருக்கும். அப்பா கிட்ட அந்த உறவு அப்படி போய் ஜெபத்தில் உட்கார்ந்த உடனே டக்குன்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், டக்குன்னு நம்ம இருதயம் என்ன ஆகும் தெரியுங்களா, அவரோட கனெக்ட் ஆகும். ஆனால் இப்போ என்ன தான் நீங்கள் வந்து நம்பரை கால் பண்ணாலும் கனெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்படி அந்த லேட் ஆகி கனெக்ட் ஆகுற அந்த டைமில் நமக்கு என்ன வந்துடுது, காலையில் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உறக்கம் வந்துடும், நைட்டு ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் உறக்கம் வரும். ஜெபிக்கவே இல்லைன்னா கூட சந்தோஷம். பாருங்க, இதெல்லாம் தான் அந்த ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து இன்டர்லிங்க்டு. அடுத்த தேவன்கிட்ட வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை. அப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு பைபிள் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இப்போ என்னப்பா இது, இந்த அதிகாரத்தில் 40 வசனமா, நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன், இந்த அதிகாரம் என்ன ஆக மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் தோணிச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு டேஞ்சரில் இருக்கிறோம். அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப கட்டாயிருக்கு. அப்போ இந்த மாதிரி கனெக்ஷன் கட்டானதுனால தான் ஒரு தவறுக்கு மேலே இன்னொரு தவறை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். பாருங்க, ஒரு தவறு செய்கிறது வந்து மாம்ச பலவீனம். ஆனால் தவறு மேலே தவறு செய்கிறது என்பது அது மாம்ச பலவீனம் இல்லை, அது இருதய கடினம். அப்போ நான் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு லெவலுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவன் எடுக்கக்கூடிய முயற்சி என்னன்றதை என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். தேவன் என்ன முயற்சி இப்போ எடுக்க போகிறாங்க. இப்போ நம்மளுடைய நிலைமை இது. இப்போ தேவன் இந்த நிலைமையில் அப்படியே நம்மளை விட்டுருவாங்களா? இப்போ நான் தகப்பன், என் பையன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், நான் என்ன பண்ணுவேன், அவரை கூப்பிட்டு பேசுவேன். இல்லைன்னா தம்பி உனக்கு வந்து எதானா டியூஷன் எதானா சேர்த்து விட்டுமான்னுவேன், இல்லை ஏதோ ஒன்று செய்வேன்ல. அதே மாதிரி தேவனும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சில முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்தால் தான் இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், திருந்த. அப்போ தேவன் பக்கத்துலேருந்து தேவன் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன அப்படின்னா படிங்க, மல்கியா 3வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2 முதல். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் மன்னாருடைய சவுக்காட்டை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இப்போ இந்த 2 விஷயத்தையும் தேவன் செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சம்பத்தாக என்ன பண்ண முடியும், மாற முடியும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வண்ணாருடைய சவுக்கார். இப்போ இந்த சோப்பு எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னா எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், தேவை.
உதாரணத்துக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய நீதியின் வஸ்திரத்தில் என்ன இருக்கலாம் அப்படின்னா புள்ளி இருக்கலாம். புள்ளி என்பது ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொஞ்சம் சோப் போட்டால் என்ன ஆயிருன்னா போயிடும். அதே இது கரைன்னு வச்சிங்களேன், கரையை போக்கணும் அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணணும், ஆசிடெல்லாம் போட்டு என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அதே இது நிறைய புள்ளி, நிறைய கரை, நிறைய சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணி ஆகணும், அப்படின்னா நல்லா துவைச்சி நல்லா ஆசிடுக்குள்ளே ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா அடி நடித்து அதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சு அதை என்ன பண்ணணும்னா தொங்க விடணும். அப்போ தான் அது எந்த லெவலுக்கு வரும், பழைய. சரி, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பியூரிஃபையிங் ப்ராசஸ். இந்த பியூரிஃபையிங் ப்ராசஸுக்கு பேர் வேதத்தில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, சிக்ஷை. அதுக்கு பேர் தான் என்னது, சிக்ஷை. நமக்கு நல்லாவே தெரியும், தேவன் சிக்ஷியாத பிள்ளை உண்டு. இப்போ தகப்பன் தன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணணும், சிக்ஷிக்கணும். அப்படி சிக்ஷிக்கலாம் நீங்க யாரா மாறிடுவீங்க. அப்படின்னா இந்த சிக்ஷை என்பது நாம் திருந்துவதற்காக தேவனிடத்திலிருந்து அனுமதிக்கக்கூடிய ப்ராசஸ். சரி, இப்படி நம்மளுடைய இந்த நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிக்ஷை போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தெரியும். இந்த சிக்ஷை போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா 2 கரம் கொடுத்து அதை என்ன பண்ணணும்னா வரவேற்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணுமா, அழைச்சிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சிக்ஷையின் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புத்துயிர் பெறலாம். இந்த சிக்ஷையின் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணலாம், புத்துயிர் பெறலாம். அடுத்தது மறுமலர்ச்சி அடையலாம், சீர்திருத்தத்துக்குள்ளே போகலாம். சகோதரர் எழுதக்கூடிய ஒரு நாள் மன்னான்னு நினைக்கிறேன், ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாடங்களை எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு எழுதுவார். ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாடங்களை எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு எழுதுவார் அப்படின்னா வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அனுபவங்களை பாடங்களை எதுலேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு எப்போ கற்றுக்கிட்டாங்கன்னு எழுதுவார் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்திருக்கும் போது கற்றுக்கிட்டாங்கன்னு. அப்படின்னா அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாருக்குமே அப்படி இல்லை. ஒரு சிலர்ன்ற நல்லா கவனிச்சு, ஒரு சிலர். அதான் நான் ஒரு சகோதரி என்ன சொன்னாங்களாம், அவங்க ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது அவங்களுக்கு உடல் பலவீனமாக இருந்த சகோதரருடைய காலத்தில் எனக்கு கால் ஏதோ அவங்களுக்கு நடக்க முடியல, உடஞ்சிருச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இவ்வளோ நாட்கள் இந்த காலை வைத்து நான் தேவனுக்கு எவ்வளோ விரோதமான என்ன பண்ணியிருக்கிறேன், காரியம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் இதை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ நாள் மன்னிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் எனக்கு என்ன இருக்குது, உணர்வடையுது. இன்னொருத்தரை நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், சார்ந்திருக்கிறேன். அப்போ சிக்ஷை என்பது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவன் அனுமதிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த சிக்ஷை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் வருஷம் என்ன ஆயிடுவோம், போயிடுவோம். அதற்காக தான் தேவன் என்ன பண்ணாங்கன்னா அனுமதிக்கிறாங்க. சரி, இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் அது எப்படி இருக்குது அப்படின்னா வெள்ளியை புடம் விடுகிறது போல இருக்குதா. அது என்ன வெள்ளியை புடம் விடுகிறது போல, அது எப்படி அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் பரவாயில்ல, ஆல்ரெடி அந்த வெள்ளி கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் அது பியூர் வெள்ளி இல்லை. ஏன் அது பியூர் வெள்ளி இல்லைன்னா அந்த வெள்ளியில் இன்னும் என்ன ஆகிட்டு இருக்குது, ஒரு சில கசடுகள் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த கசடை இப்போ என்ன பண்ணணும், எடுக்கணும். இப்போ அந்த கசடை எடுக்கணும்னா இப்போ என்ன பண்ணி ஆகணும், தீ வைக்கணும். தீ வைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான அனுபவங்களாக இருக்கும். அப்படின்னா எதிர்பார்க்கவே மாட்டோம், எதிர்பார்க்காத ஒரு சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அட இந்த சகோதரனா இப்படி சொன்னாங்க, அட இந்த சகோதரியா இப்படி சொன்னாங்க, அட இப்படியா எனக்கு நடந்துச்சு அப்படின்னா தீ வைக்கிற மாதிரி. அப்படின்னா நம்மளை பயங்கரமாக ஒரு அக்னிக்குள்ளே அப்படியே போட்ட மாதிரி ஒரு மன அழுத்தம், அப்படியே நம்ம அக்னிக்குள்ளே போட்ட மாதிரி நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா மென்டல் டார்ச்சர் கொடுக்கும் பாருங்க அந்த அனுபவங்கள். ஆனால் அந்த அனுபவங்கள் எதுக்கு அப்படின்னா ஒரு சில கசடு என்கிட்ட இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, ஒட்டிகிட்டு இருக்குது. தெரியல, ஒருவேளை அது கொஞ்சம் பெருமையாக இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் மேட்டிமையாக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒட்டிகிட்டு இருக்கோம்.
தேவன் பார்க்குறாங்க, தேவன் பார்க்குற மகனே நீ நல்லா நல்லா இருக்கிற, நீ நல்ல ஒரு சில வேலைகள் செய்கிற, உன்னுடைய இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் இது கொஞ்சம் இருக்குது, இது ஒட்டிகிட்டு இருக்குது, இந்த கசடு இருக்குது, இப்போ இந்த கசடை நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு சிச்சைக்குள்ள நான் என்ன பண்ணி ஆகணும், போட்டே ஆகணும். அப்போ இப்படி போடும்பொழுது பயப்படாதீங்க, இந்த சிச்சைக்குள்ளே போடும்போது பயப்படாதீங்க. ஏன்னா சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் அந்த அக்னி தன்னலுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னா தேவனுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ ஃப்ளேம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு. இவருக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்ட்டு யாருக்கு தெரியும்? அதே மேலே தேவனுக்கு நல்லா தெரியும் இவரை எந்த அளவுக்கு தான் அடிக்கணும், எந்த அளவுக்கு தான் அடிக்கணும், இந்த அளவுக்கு தான் அடிக்கணும். இதுக்கு மேலே அடித்தா போதுமடா சாமி உங்க அப்படின்ட்டு என்ன ஆயிடுவாரு. அப்போ தேவனுக்கு தெரியும் யார் யாருக்கு எந்த அளவுக்கு சிக்ஷைகள் கொடுக்க வேண்டும், யாருக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது யாருக்கு தெரியும். அவன் தேவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் சிக்ஷை என்ன வரும், தேவைன்னா கொடுப்பாங்க. ஆனால் அடி படுறதுக்கு முன்னாடியே திருந்துற பையன் யாரு? அடி படுறதுக்கு முன்னாடியே திருந்துற பையன் யாரு? நல்ல அவர் தான். யார் அப்படின்னா மோஸ்ட்லி யாராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சபையாக மாறுறது. இல்லை நான் அடிபட்டு தான் திருந்துவேன். அவர் அடி வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், நான் என் மனம் போன போக்கில் நான் என்ன ஆகிட்டு இருக்கிறேன், போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா அதையும் அந்த ஸ்டெப்பையும் எடுக்கிறதுக்கு யாரால முடியும்? தேவனால் முடியும். சரி, இப்போ இப்படிப்பட்ட ஒரு டெஸ்டிங்குள்ளே நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு அருமையான வசனம் இருக்குது. ஏசாயா 40:31 நமக்கு தெரியும், படிக்க வேணாம். கழுகுகள் எப்படி இருக்குது அப்படின்னா புது பலன் அடைந்து கழுகுகளை போல என்ன பண்ணுவாங்களாம், செட்டைகளை அடித்து என்ன பண்ணுவாங்க. இது ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக அந்த சிக்ஷைக்குள்ளே போயிட்டு வந்தவங்க கிட்ட உண்மையாகவே அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு வைராக்கியம் பார்க்கலாம், ஒரு புதிய என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு வெறி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அந்த சிக்ஷை அவங்கள என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோல்டு பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த சிக்ஷை அவங்களுக்குள்ள இருக்கின்ற தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணியிருக்கோம் வெளியில் எடுத்துருக்கோம் பாருங்க. அதுதாங்க இந்த பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸு. அதனால சில நேரம் தேவன்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா, தேவனே என்னை கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா மட்டாய் தண்டித்து, எப்படி பண்ணுங்க, மட்டாய் தண்டித்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. ஆனால் இந்த ஜபங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வாயிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பில்லை. பேசுறது கொஞ்சம் ஈஸி, ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதை வந்து நம்ம தேவன்கிட்ட ஒரு ஜபமாக வைத்து கேட்டு நம்மளுடைய குறைகளை அகற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அது அதனுடைய பலனை என்ன பண்ணும், கொடுக்கும். பாருங்கள், இது தேவன் சைட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அடுத்து தேவன் சைட்லேருந்து எடுக்கக்கூடிய இன்னொரு முயற்சி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது படிங்க, மல்கியா 3வது அதிகாரம் 16 படிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அப்படின்னா எனக்கு சிக்ஷை தேவையில்லை. சிக்ஷை தேவையில்லாத குரூப் யார் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள். அந்த வசனம் ஸ்டார்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுவாங்களாம், பேசிக்கொள்வாங்க. அதை யார் கேட்பாங்களாம், தேவன் கேட்பாங்களாம். தேவன் கேட்டு அவங்களுடைய காரியங்களை தேவன் என்ன பண்ணுறாங்க, ஞாபக புஸ்தகத்தில் என்ன பண்ணிக்கிறாங்களாம், ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா இப்போ தேவன் பக்கத்திலேருந்து, தேவன் என்றைக்குமே அநீதியான தேவன் அல்ல. நீங்கள் செய்த நற்கிரியைகளை, நீங்கள் தேவனுக்காக பிரயாசப்பட்டதை, நீங்கள் தேவனுக்காக சுயநலத்தை விட்டு உங்களுடைய தேவனுடைய நலனை முன்னாடி வைத்து செய்த பல காரியங்களை தேவன் மறக்கிறதற்கு மனிதன் அல்ல. ஏன்னா சபை வேணா ஒரு வருஷத்தில் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க.
ஆனால் தேவன் நீங்க பண்ணின நல்லதை மறக்கவே மாட்டார். கண்டிப்பாக இந்த பூமியில் அதற்கு பலன் இல்லைன்னா கூட ஆல்ரெடி அந்த பலன் இப்போ எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குது, எங்க இருக்குது அப்படின்னா தேவன் சமூகத்தில் ரொம்ப சந்தோஷமா தேவனே நீங்க நடத்துங்க, எப்படி நடத்தினாலும் சரி. என்னால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அப்போஸ்தலர் பவுல் போல வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நீங்கள் வச்சிங்கன்னா நான் செய்வேன், வைக்கலனாலும் எனக்கு என்ன என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு என்ன தேவையோ அதை நான் என்ன பண்ணுவேன், உங்கள் கிருபையினால் என்ன பண்ணுவேன், செய்வேன். அவ்வளோதான். அப்படின்னா இந்த ரெண்டாவது காரியம் தேவன் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் தைரியமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பலனுக்கு உங்கள் கரத்திற்கு என்ன படுகிறதோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை மறக்கிறதுக்கு நான் யாரல்ல, மனிதன். சரி, இப்போ ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா, ஒன்று நம்முடைய தவறுகள், அடுத்தது தவறுகளை சரி பண்ணுவதற்கு தேவன் எடுக்கக்கூடிய முயற்சி. இப்போ மூணாவது எதுக்குள்ள போகலாம் அப்படின்னா, நாம் எடுக்க வேண்டிய பிரயாசம். நாம் என்ன பிரயாசம் எடுக்கணும், நாம் என்ன நடவடிக்கை எடுக்கணும். முதல் விஷயம் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, படிங்க மல்கியா 3வது அதிகாரம் 7ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். திரும்புங்கள், ரிட்டர்ன் அன்டு மீ. அப்ப நான் என்னிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு பேர் என்ன அப்படின்னா prompt obedience, இல்லைன்னா prompt repentance. அப்படின்னா முழு மனதோடு தேவன்கிட்ட என்ன பண்றது, திரும்புகிறது. நிறைய நேரங்களில் நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, அந்த முழு மனதோடு திரும்புகிற விஷயம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம திருந்துறோம், ஒரு சில நேரங்களில் தேவன்கிட்ட திருந்துறோம், ஆனால் மறுபடியும் அதே ஒரு பழைய ஒரு வாழ்க்கை. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா முழு மனதோட என்ன பண்ணல, திரும்ப. அப்போ தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் முழு மனதோட என்ன பண்ணுங்க, திரும்புங்க. ஆனால் 7ஆம் கால சபை என்ன சொல்லும் அப்படின்னா, எனக்கு என்ன தேவையில்லை, நான் ரொம்ப திரவிய சம்பந்தன், எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு என்ன ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் திருந்த வேண்டும், நான் திருந்த வேண்டும். திருந்தணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணுங்கள், ரிட்டர்ன் ஆகுங்க. எப்படிப்பட்ட ரிட்டர்ன் அப்படின்னா, முழு மனதோடு என்ன பண்ணுங்கள், ரிட்டர்ன் ஆகுங்க. ஏன்னா தேவன் விரும்புகிறதே என்ன அப்படின்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் செய்யுங்கள். இதை தேவன் யார்கிட்ட எதிர்பார்த்தாங்க, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கிட்ட எதிர்பார்த்தாங்க. அப்படின்னா பூமிக்குரிய வாழ்க்கைக்கு வர அவங்களே முழு மனதோடு செய்யணும். அப்படின்னா இப்போ நம்ம எதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம், பரலோக ஆசீர்வாதத்திற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படின்ற பொழுது முழு மனதோட தேவன்கிட்ட திரும்பல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனம் திரும்புதல் கிடையாது. ஒரு வசனம் படிங்க, ஓசியா 6வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 6. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். எங்க ஓட முடியும், லிட்டரலாக யோசித்து பாருங்களேன். இப்போ நம்ம எங்க ஓட முடியும், இப்போ உலகத்தில் போக முடியுமா, குடும்பத்தார்கிட்ட போக முடியுமா, நண்பர்கள்ட்ட போக முடியும், எங்கேயுமே போக முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அடைக்கலம் யார் தெரியுங்களா, பிதாவும் குமாரனும் தான். அடித்தாலும் சரி பிடிச்சாலும் சரி, இப்போ அவர் கால்கிட்ட தான் போயிட்டு, தேவனே நீங்களே அடிங்க, நீங்களே என்ன பண்ணுங்க, அவரே நம்மை பீறினார், அவரே நம்மளை என்ன பண்ணுவார், குணமாக்குவார். அவரிடத்தில் போவோம், அவ்வளோதாங்க. சரண்டர் ஆகிறத தவிர இப்போ நமக்கு வேற என்ன இல்லை வழி. அப்படின்னா தேவன் தான் நமக்கு இனிமேல் இந்த பூமியில் அடைக்கலமே. அப்போ அடைக்கலமாக இருக்கக்கூடிய தேவரை நம்ம என்ன பண்ணலாம், அவ்வளோதான், போய் பற்றி கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன், அவர் இடத்துல என்ன பண்ணுங்க, திரும்புங்கள். எப்படி திரும்பணும், முழு மனதோடு என்ன பண்ணணும், திரும்பணும். ரெண்டாவது விஷயம் நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மல்கியா 3வது அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா 3:10.
மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசவாகளை எல்லாம் தண்டசாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்தேன், இடங்களாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசுவாத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இது லிட்டரலாவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அவங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா மாம்சீக ரீதியாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ அப்படியே வந்து நமக்கு யாருக்கு நமக்கு பொருத்திடலாம். இப்போ நமக்கு எப்படி பொருத்தலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எல்லா விதமான இந்த ஃபார்மாலிஸ்டிக் வர்ஷிப் அப்படின்னா ஃபார்மாலிட்டிக்கு சண்டே அட்டன் பண்ணுறது, ஃபார்மாலிட்டிக்கு நான் பைபிள் படிக்கிறது, ஃபார்மாலிட்டிக்கு நான் வந்து என்ன பண்ணுறது கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இப்படின்ற எல்லாத்தையும் விட்டுட்டு முழு மனதோடு கிளாஸ் அட்டன் பண்ணுறது, முழு மனதோடு தேவனை பின்பற்றுகிறது, முழு மனதோடு வேதத்தை அன்பு கூர்ந்து படிக்கிறது, இப்படி எல்லாத்தையுமே முழுசா 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 பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்படி முழுசா பண்ணிட்டு தேவன் உங்களை ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்ட்டு என்ன பண்ணுங்க சோதித்து பாருங்க. இப்படி எல்லாத்தையும் முழுசா பண்ணிட்டு கேரக்டர் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்ட்டு என்ன பண்ணுங்க சோதித்து பாருங்க. இப்படி நம்ம எதுவுமே முழுசா பண்ணாம எனக்கு கேரக்டரே சேஞ்ச் ஆகலன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சாகிற வரைக்கும் என்ன ஆகாது? கேரக்டர் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா எதுவுமே நம்ம எப்படி பண்ணலை? முழு மனதோட பண்ணலை. எதை பண்ணாலும் எப்படி தான் பண்ணியிருக்கிறோம்? ஃபார்மாலிட்டிக்காக பண்ணியிருக்கோம். முன்னாடி ஃபார்மாலிட்டிக்காக போயிட்டு சிஎஸ்ஐ சபையில் உட்காந்துருக்கலாம், இல்லைன்னா பெண்டேகாஸ்ட் சபையில் உட்காந்துருக்கலாம். இப்போ அந்த சேரும் இடம் தான் என்ன ஆகிட்டு இருக்குது? அங்கே காலியாகி இப்போ இங்கே என்ன இருக்குது? நிரம்பி இருக்குது வழியை. மனசு என்ன ஆகுது? இன்னும் அப்படியே அவன் மனசளவில் கண்டிப்பாக நம்ம திருந்தும் பொழுது முழு மனதோடு எதை செய்தாலும் முழு மனதோடு அன்பு கூர்ந்து தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பை நிமித்தமாக செய்யும் பொழுது செஞ்சுட்டு தேவன் உங்களை ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்ட்டு என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்க. கட்டாயம் தேவன் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆசீர்வதிப்பாங்க. படிங்க ஓசியா 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலி அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அவன் தேவன் விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஃபார்மாலிட்டிக்கா எதையுமே பண்றது என்ன தேவன் விரும்புகிறது இல்லை. எதையுமே நம்ம எப்படி விரும்புகிறார் அப்படின்னா, அவரை அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம செய்கிறது தான் தேவன் என்ன பண்ணுறாங்க விரும்புகிறாங்க. அதை செஞ்சு பாருங்க. கட்டாயம் அதற்கான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. சரி, 3வது தேவன் எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட என்ன அப்படின்னா, மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம். மல்கியா 3:16. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருடன் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். இப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுவாங்களாம்? பேசிக்கொள்வாங்க. என்ன பேசிப்பாங்க? ஸ்பீக் ஆஃபன் அபவுட் ஹெவன்லி திங்ஸ் என்று எழுதுறார் பிரதர். அப்படின்னா நீங்கள் ஒரு சகோதரனோட ஒரு சகோதரியோட பேசும்பொழுது எப்போவுமே எந்த காரியத்தை குறித்து பேசுங்க அப்படின்னா, பரலோக காரியங்களை குறித்து என்ன பண்ணுங்க பேசுங்க. அப்படி பரலோக காரியங்களை குறித்து பேசும் பொழுது கண்டிப்பாக அனல் மூட்டப்படுவோம். பாருங்க, சங்கீதத்தில் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கிறானுங்களா தேவன் தெரியப்படுத்துகிறார். அதே போல எங்கே நாமத்தினால் 2 பேர் அல்லது 3 பேர் கூடுகிறோம் அவங்க நடுவில் அவர் 2 பேர் போதும். தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் வருவதற்கு எத்தனை பேர் போதும் அப்படின்னா, ஒரு 2 பேர் ஃபோனில் பேசினா கூட, சார் இந்த காரியத்தை இன்றைக்கி நான் படித்தேன், இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே ஒரு சகோதரர்கிட்ட கொஞ்சம் அடிக்கடி நான் பேசுவேன். ஒரு சில நேரங்களில் சபையினுடைய காரியங்கள் பேச வேண்டியது இருக்கும், அதையும் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு சில நேரங்களில் சகோதரர் வந்து அவர் படித்ததை ஷேர் பண்ணுவார். உண்மையாகவே நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை குறித்து நான் அதுக்கப்புறம் சிந்திக்கும் போது அதுலேருந்து ஒரு சில சப்ஜெக்ட் கூட எடுக்கிறதுக்கு எனக்கு என்னாச்சு அப்படின்னா, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது பாருங்கள், தனியாக ஒரு தணலை கொண்டு வந்து வச்சு பாருங்களேன், அது சீக்கிரத்தில் என்ன ஆயிரும் அணைஞ்சு போயிடும். அதே ஒரு 10 தணல் கொண்டு வந்து வச்சுட்டு பக்கத்தில் வச்சிங்கன்னா இப்போ எப்படி எரியும்?
இப்போ எப்படி எரியும்? நல்லா கொழுந்து விட்டு எரியும். அதே போல தான் சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வரும்பொழுது தான் ஒருத்தர் வந்து நல்லா ஃபயராக எரிஞ்சுக்கிட்டே இருப்பார். நமக்கு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கும். நமக்கு இன்னைக்கு போகவா, இல்லை நாளைக்கு போகவா, இல்லை நாளை கழிச்சு போகவான்ட்டு அங்கே டிசிஷன், பெரிய ஒரு வட்டமேசை மாநாடே நடக்கும். இப்போ டக்கு நீங்கள் உள்ளே வந்த உடனே இவங்களோட சேர்ந்து நல்லா பற்றிக்கிட்டுச்சுன்னா அந்த வட்டமேசை மாநாடு சரி அடுத்த ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே சபை கூடி வருதலை நீங்கள் என்ன பண்ணிடாதுன்னு விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு கூடி வரும் பொழுது மேக்சிமம் பயன்படுத்திக்குங்க. எதுக்கு அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணுறது. அதுக்காக தான் வந்து பிரதர்ஸ் வந்து இந்த பிரையன் டிஸ்கஷன் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. பிரையன் டிஸ்கஷனே வந்து எதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, உண்மையாகவே ஒரு டிஸ்கஷனை, ஒரு புக்கை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அது வந்து 2 வாரம் கூட தாங்காதுன்னு தான் யோசித்தோம். ஏன்னா அது சின்ன புக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், 3 மாதம் ஆச்சு, இன்னும் என்ன ஆகலை. ஒரு நாளில் 3 மணி நேரத்துக்கு எத்தனை பேரா ஓடிச்சு அப்படின்னா 2 பேரா ஓடிச்சு. அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது இதில் என்னத்த இருக்குது, இந்த பேரால் என்ன இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசித்தா, அந்த பேரால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அருமையான தாட்ஸ் இருக்குது. அப்போ எதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருத்தர் இன்னொருத்தரை கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த பிரையன் டிஸ்கஷன் மூலமாக என்ன பண்ணலாம், அனல் மூட்டலாம். அப்போ இது ஒரு விதமான ஒரு அனல் மூட்டல். ஆனால் எல்லோருமே அனல் மூட்டப்படுகிறது எங்கே அப்படின்னா பிரையா ஒப்புக்கு. அப்போ ஒருவர் என்ன பண்ணுங்கன்னா அதிகமாக பேசுங்க. எந்த காரியத்தை குறித்து? பரலோக காரியத்தை. லாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிங்க, ஓசியா 12வது அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. இது ஒன்று கொஞ்சம் ஓசியா 12ஆம் வசனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. திரும்ப படிங்க. சாரி, மிஸ் பண்ணிட்டேன். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு. தயவையும் நியாயத்தையும் என்ன பண்ணு? கைக்கொண்டு திரும்பினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? தயவையும் நியாயத்தையும் என்ன பண்ணணும்? கைக்கொள்ளணும். அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்பண்ட் ஆனால் பத்தாது. ரிப்பண்ட் ஆனதுக்கப்புறம் நியாயம், ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ நம்மளை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அடிக்கடி என்ன பண்ணி பார்த்துக்கணும்? பரிசோதித்து பார்த்துக்கணும். அப்படின்னா நான் வந்து தேவனுடைய வாழ்க்கைக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், வழி விலகி இருக்கிறேனா அப்படின்றத அடிக்கடி அந்த பரிசோதனை. இப்போ கடந்த நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம முடிச்சிருப்போம். நினைவு கூறுதலில் கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பரிசோதித்து பார்த்து தான் அந்த இதில் என்ன பண்ணியிருப்போம். ஆனால் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணிடக்கூடாது, நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆனது எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகணும், நடக்கணும். படிக்கலாம் ஒரு வசனம், பிரசங்கி 12வது அதிகாரம் 14வது வசனம். பிரசங்கி 12:14. இங்கே இருக்குங்களா? படிங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு ஒவ்வொரு ரகசிய கிரியையையும் நியாயத்தீர்ப்புக்குள் கொண்டு வரும். அந்த வசனத்தை படிச்சிருங்க சார். இது அதனுடைய விளக்கம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 12:14. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கண்டிப்பாக தேவன் நியாயத்திலே கொண்டு வர. அது எதுவானாலும் சரி. நன்மை செய்தால் நன்மை செய்தவர்கள் நன்மையான பலன் என்ன பண்ணுவாங்க, அடைவாங்க. இல்லை தீமை செஞ்சோன்னா தீமைக்கான பலன் என்ன பண்ணுவோம் நம்ம. சரி, அப்போ இன்றைக்கி மல்கியா புஸ்தகத்தின் மூலமாக பார்த்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாம் செய்ய தவறினது, அந்த செய்ய தவறின விஷயங்களை திருத்துவதற்காக தேவன் எடுக்கக்கூடிய முயற்சி, அடுத்து நாம் சைட்லேருந்து எடுக்க வேண்டிய. ஸோ இந்த முயற்சிகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து தேவனுடைய சபையாக மாறுவதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபையும் பலனையும் பரிசாவையும் தந்து வழி நடத்துவாராக. ஆமாம்.